नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यभावनं सेवयां भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे हरे कृष्ण 24 ஈஸ்வரி மாதாஜி நீங்க படிங்க ஃபர்ஸ்ட் हरे कृष्ण हरे कृष्ण तायेव वेद दुर्मेधै कार्यन्ते पुरुषै यथा एवं चकार भगवान् व्यासः कृपणवत्सलः ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு இவ்வாறாக அறியாமை கொண்ட பாமர மக்களிடம் பெரும் அனுதாபம் கொண்டவரும் சிறந்த முக்கியமான வியாசதேவர் குறைந்த அறிவு படைப்புகளால் புரிந்து கொள்ளும் வகையில் வேதங்களை தொகுத்தளித்தார். பொருளுரை வேதம் ஒன்றுதான், பல பாகங்களாக அது பிரிக்கப்பட்டதற்குரிய காரணங்கள் இங்கு விளக்கப்படுகின்றன. அறிவுக்கெல்லாம் வித்தாகிய வேதம் சாதாரண மனிதனால் சுலபமாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்ல. தகுதியுள்ள பிராமணரை தவிர வேறொருவரும் வேதங்களை படிக்க முயலக்கூடாது என்னும் கண்டிப்பு ஒன்றுள்ளது. இந்த கண்டிப்பு பல்வேறு வழிகளில் தப்பாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டு உள்ளது. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாலேயே தங்களுக்கு பிராமணர்களுக்குரிய தகுதிகள் இருப்பதாக ஒரு பிரிவினர் உரிமை பாராட்டுகின்றனர். வேதங்களை படிப்பது என்பது பிராமண குலத்திற்கு மட்டுமே இல்ல பிரத்தியாக உரிமை என்று இவர்கள் உரிமை கொண்டாடுகின்றனர். இது பிராமண குடும்பத்தில் பிறக்காத மற்ற பிரிவினர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாக மற்றொரு பிரிவினர் கருதுகின்றனர். ஆனால் பிரிவினருமே தப்பாக வழிநடத்தப்பட்டுள்ளனர். வேதப்படி பிரம்மதேவருக்கு கூட பகவானால் விளக்கப்பட வேண்டியிருந்தது. ஆகவே விஷயம் அபூர்வமாக குணங்கள் கொண்டவர்கள் மட்டுமே புரிந்துள்ளதாகும். ஆகவே ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்களால் வேதங்களை பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. வேத அறிவின் முடிவான நோக்கம் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரே ஆவார். இவர் ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்களால் பெரும்பாலும் அறிந்து கொள்ளப்படுவதே இல்லை. சத்திய யுகத்தில் ஒவ்வொருவரும் சத்துவகுணத்தில் நிலை பெற்று இருந்தனர். திரேதா யுகத்தில் மற்றும் துவாபர யுகங்களில் இக்குணம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது. இதனால் பாமர மக்கள் நேர்மையற்றவர்களாக மாறினர். இப்போதுள்ள யுகத்தில் சத்துவகுணம் அநேகமாக மறைந்தே போய்விட்டது. ஆகவே ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ள குறைந்த அறிவுள்ளவர்களால் நடைமுறை வாழ்வில் பின்பற்ற கூடும் என்பதற்காக அனுதாபம் வல்லரும் சக்தி வாய்ந்த முனிவரும் ஆகிய ஸ்ரீல வியாசதேவர் பல்வேறு வழிகளில் வேதங்களை பிரித்தளித்தார். இது அடுத்த ஸ்லோகத்தில் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. வேதங்கள்லாம் அந்த அறிவு யார் தான் புரிஞ்சுக்க முடியும்? பிராமணர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். பிராமணர்கள்லாம் எதில் இருப்பாங்க? சத்துவகுணத்துல இருப்பாங்க. சத்துவகுணத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? சத்துவகுணத்துல இருக்கவங்க யார்கிட்டையும் கை நீட்டி வேலை பார்க்க மாட்டாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? உஞ்ச விருத்தின்னு சொல்லுவாங்க. உஞ்ச விருத்தினா வயல்ல ஏதாவது இந்த நிலத்துல ஏதாவது அரிசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பழக்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சேரிட்டி கூட வாங்க மாட்டாங்க சில பிராமணாஸ். இந்த பிராமணாஸ் சேரிட்டி வாங்குவாங்க. சேரிட்டினா அவங்களை ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு கை கட்டி நிற்பாங்க. ராஜாக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிராமின்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணி அவங்க அந்த வாழ்க்கை நடத்துவாங்க. அதை கூட சில பிராமின் நினைப்பாங்க வாங்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி சேரிட்டி வாங்கக்கூடாது, நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன், நான் உஞ்ச விருத்தி பண்ணுறேன்னு சொல்லி உஞ்ச விருத்தி அந்த வயலில் இருக்கு இல்லையா, அந்த அரிசியை குறைக்கி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வெரி பவர்ஃபுல். இந்த சுக்கராச்சாரம் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பிராமணர். அவரை என்ன பண்ண முடியும்னா இறந்தவரை எழுப்ப முடியும். ஒரு பேட்டிஃபீல்டில் இறந்துட்டாங்கன்னா அவருடைய உடல் அப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு காயம் பண்ணி இறந்துட்டார், உடல் அப்படியே இன்டாக்டில் இருக்குன்னா சஞ்சீவ விருத்தி நினைக்கிறாங்க அந்த இது பேர். அவரை எழுப்ப முடியும். அவரை அந்த மாதிரி கலையெல்லாம் தெரியும். ஓகே, பிராமின்ஸ் வெரி ஹைலி குவாலிஃபைட். அதேமாரி அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு உயிரினங்களை போட்டு இன்னொரு உயிரினங்களை எடுக்க முடியும் டீயில் போட்டு.
மாடு ஆஃபர் ஒரு குதிரை ஆஃபர் பண்ணாங்கன்னா வேற இன்னொன்று வரும். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். தான் பிராமின்ஸ். ஓகே, அதுதான் சொல்றாங்க. அவங்க எதில் இருப்பாங்க? சத்துவகுணத்தில் இருப்பாங்க. ரஜோகுணம் தமோகுணத்தில் உள்ளவங்களால இந்த புரிந்து கொள்ள முடியாது. எதை புரிந்து கொள்ள முடியாது? வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகம் புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு என்ன இருந்தாங்கன்னா மகாபாரதம். அதனால நம்ம எல்லாருக்கும் மகாபாரதம் பிடிச்சிருக்கு. எத்தனை தடவை சீரியல் மாறி மாறி எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம்? மகாபாரதம் உட்காந்து பார்ப்போம். பிகாஸ் வி ஹவ் லாஸ்ட் தட் கல்ச்சர். ஆனால் நம்ம வி லைக் அதுதான் வேதவியாசர் அப்பயே யோசிச்சார். கலியுகத்தில் மக்கள்லாம் குறைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு புரியாது, வேதங்கள்லாம் படிக்க முடியாது. பிராமணர்கள் ஒரு விட்டா சொன்னாலும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 இங்கிலீஷ்காரன் பேசுறது அப்படியே அவர் சொல்றாரு கோர்ட்டில் போய். அவருக்கு இங்கிலீஷே தெரியாது, சாட்சியா போய் சொல்றாரு. ஓகே, இந்த மாதிரி அவங்க ஒரு வட்டம் சொன்னா போதும், they will never forget. ஓகே, அந்த மாதிரிலாம் இப்போ யாருமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி கலியுகத்தில் அப்படி இல்லை. ஓகே, நம்ம வாய்ப்பு இல்லை. அதனால தான் பகவான் என்ன சொல்றாரு, கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வர்ணாசிரமத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன பண்ண நம்ம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதை சொல்றது மூலமா என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகவத்கீதை பாகம்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இல்லைன்னா மோஸ்ட்லி எதில் இருப்போம்னா மோட் ஆஃப் பேஷன் அண்ட் மோட் ஆஃப் இக்னோரன்ஸ். மோட் ஆஃப் பேஷனா எதையாவது அடையணும், நிறையா சம்பாதிக்கணும், இதுலேயே தான் நம்ம மனது இருக்கும். ஓகே, மோட் ஆஃப் இக்னோரன்ஸ் அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான், எந்த வேலையும் பார்க்க மாட்டான். இந்த 2ல் தான் மேக்ஸிமம் இருப்பான். ஓகே, மோட் ஆஃப் குட்னஸ் இருக்குது ரொம்ப 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 ரேர். ஓகே, யாருமே அந்த மாதிரி கல்வியில் இருக்க முடியாது. ஓகே, அப்படி யார் இருக்காங்கன்னா பக்தர்கள் தான் இருக்க முடியும். அதனால தான் நிறைய பேர் பொண்ணு பார்க்க வரும்போது கூட இங்கே தான் வந்து பார்ப்பாங்க, இஸ்கானில் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே தான் நல்ல பசங்க கிடைக்கிறாங்கன்ட்டு அது மாதிரி வந்து பசங்க. ஸோ அது மாதிரி மோட் ஆஃப் குட்னஸ் வந்து இட் வில் கிரியேட். ஹரே கிருஷ்ண சொல்றது மூலமாகவும் சரி, இந்த 4 ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணுறோம்னா மோட் ஆஃப் குட்னஸ் டெவலப் ஆகுது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் மோட் ஆஃப் குட்னஸ் கிரியேட் பண்ணுறது. அது இந்த கலியுகத்தில் வந்து மிக மிக கடிதம். ஓகே, 25 போலாம். ஸ்ரீ சூத்ரா த்விஜபந்தூனா ரயினா ஸ்ருதி கோச்சரா கர்மஸ்ரேயசி மூதானா ஸ்ரேயேவம் பவேதிஹ இதி பாரதமாத்யானா கிருபயா முனினா கிருதம். பிரபு நீங்க படிங்க பிரபு, டிரான்ஸ்லேஷன் படிங்க, அப்புறம் அப்பா படிக்கட்டும். பர்ஃபெக்ட். The great sage thought it wise that this would enable men to achieve the ultimate goal of life. Thus he compiled the great historical narration called the Mahabharata for women's labors and friends of Wise born. Very nice. Thank you Prabhu. இவரோட படிக்கலாம். சபத மந்திரி படிக்கணும். சபத மந்திரி படிங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. பர்பட்ல. பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் அல்லது ஆன்மீக பண்பாட்டை அடைந்தவர்கள் ஆகியோரின் குடும்பங்களில் பிறந்தும் அவர்களது முன்னோர்களின் தகுதிகளை பெறாதவர்களே இருபிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் எனப்படுகின்றனர். இத்தகைய சந்ததியினர் தூய்மை அடைவதற்குரிய செயல்களை மேற்கொள்ளாததால் இவர்கள் இருபிறப்பு எய்தியவர்கள் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு குழந்தையின் பிறப்புக்கு முன்பே புனிதப்படுத்தும் செயல்கள் ஆரம்பமாகின்றன. மேலும் சீர்திருத்தம் செய்யக்கூடியதான வித்தளிக்கும் முறை கர்ப்பாதான சம்ஸ்காரம் அல்லது ஆன்மீகமான குடும்ப கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை கடந்து வராதவர்கள் உண்மையான இருபிறப்பு எய்தியவர்களாக கற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை தொடர்ந்து மற்ற தூய்மைப்படுத்தும் முறைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றில் உபநயனம் ஒன்று. இது ஆன்மீக தீட்சை பெறும்போது நிறைவேற்றப்படுகிறது. இக்குறிப்பிட்ட சம்ஸ்காரத்திற்கு பிறகு ஒருவர் இருபிறப்பு எய்தியவர் என்று சரியாக அழைக்கப்படுகிறார். ஒரு பிறப்பு வித்தளி முடிஞ்சதுல பேராகிராஃப் முடிஞ்சதுல முடியலையா உங்களுக்கு? இல்ல பிரபு, இன்னொரு 2 இரண்டாவது பிறப்பு விட்டளிக்கும் சம்ஸ்காரத்தின் போது தீர்மானிக்கப்படுகிறது. 2வது பிறப்பு ஆன்மீக தீட்சை பெறும்போது தீர்மானிக்கப்படுகிறது. இத்தகைய முக்கியமான சம்ஸ்காரங்களை கடக்க முடிந்தவர்கள் உண்மையான இருபிறப்பு எய்தியவர்கள் என்று அழைக்கலாம். The father and the mother do not undertake the process of spiritual family planning
simply beget children out of passion only. Their children are called Vijabandhus. These Vijabandhus are certainly not as intelligent as the children of the regular twice-born families. The Vijabandhus are classified with Sudras and the women class, who are by nature less intelligent. The Sudras and women class do not have to undergo any samskara save and except the ceremony of marriage. Thank you, bro. So, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேரேஜோட சூத்ரா லெஸ் கிளாஸ்ல எப்படி பண்றாங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு சம்ஸ்காரம் தான், என்னது மேரேஜ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கையத்தில் எப்படி இருக்கு, எல்லாருமே இந்த மேரேஜ் அதான் இல்லையா, நேராக படிக்கலாம், அதுக்கடுத்து மேரேஜ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற எந்த சம்ஸ்காரம் எனக்கு கிடையாது. ஸோ தட் ஸ்கில்டு, தட் பிராமணா சத்திரியா வைஷ்யா ஸ்கில்டு. இப்போ வைஷ்யா இருக்கோமே, நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறோமே, தேர் ஆர் வைஷ்யாஸ், தேர் ஆர் சுத்ரா ஒன்லி. வைஷ்யானா they are highly qualified, they are also very highly qualified, okay, they are also twice born, they are very cultured people, okay. இப்போ அந்த மாதிரி cultured people கிடையாது, okay, they are low class only, everybody is low class, okay. அதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லும். It's not caste actually, it is a division given by சாஸ்திரம், okay, அதை புரிஞ்சுக்கணும். அதனால கர்ப்போதன சம்ஸ்காரம்னு சொல்லி அந்த சீட் கிவிங் செரமனின்னு சொல்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ என்னன்னே நமக்கு தெரியாது, ஓகே, என்னன்னே தெரியாது. We have only taught to earn money in the colleges, okay. அம்மா அப்பா also telling the same thing, everyone is going the rat race, okay, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மணி சம்பாதிக்க கூட சொல்லி தரது இல்லையே, ஏதோ ஒரு ஓட்டம் அவ்வளவுதான், அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ, இல்லையா? அதனால வந்து இந்த உலகத்துல வந்து யூ cannot tell சம்ஸ்காரம்லாம் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ண, நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் படிக்கணும். வர்ணாசிரமம் வந்து திருப்பி கிரியேட் பண்ண முடியாது. திருப்பி பிராமணா அப்படி நீங்கள் பிராமணா ஆனாலுமே உங்களை வந்து ஏளனம் செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீ என்ன எப்படி வந்துட்டு எந்த உலகத்தில் இருக்க, நீ அந்த உலகத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு லிவ் ஆல்சோனா, யூ ஹாவ் டு earn money here means what you have to do, you have to live like that person only. ரோம்ல இருந்தால் ரோமன் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் நம்ம. அப்போ என்ன பண்ணணும், we have to pick up both வித்யா அண்ட் அவித்யா. மெட்டீரியல் எஜுகேஷனும் வேணும், மெட்டீரியல் வேலையும் வேணும், அதே சமயம் நமக்கு ஆன்மீகம் வேணும். ஒன்று வந்து இந்த உடலை மெயின்டைன் பண்ணு, இன்னொன்று இந்த ஆன்மாவுக்கு ஃபுட்டு. ஆன்மாவுக்கு ஃபுட்டு இல்லைன்னா தட் பர்சன் வில் டை. எப்படி வந்து பஞ்சாவரண கிளியை கூண்டில் அடைச்சி போட்டு அதுக்கு தங்க முலாம்லாம் பூசி தங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பழப்பழம்னு வச்சிருந்தாலும் அந்த கிளிக்கு ஹாப்பியாக இருக்குமா? கிளி எப்போதான் ஹாப்பியாக இருக்கும், when you give the food. அதே மாதிரி தான் இது ஆன்மாவுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்கலன்னா there will be always longing, ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் அந்த ஹரே கிருஷ்ண மதம் மாதிரி ஆன்மீகத்தில் ஃபுட்டு கொடுத்தானா அது வந்து ஹாப்பியாகும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மகாபாரதம் எழுதியிருக்காரு. மகாபாரதத்தில் பகவத்கீதை வச்சிருக்கிறார். ஓகே, அதுலேயே ஹிண்ட் இருக்கு, சைத்தன்ய மகாபாரதெல்லாம் ஹிண்ட் இருக்குல்ல. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கனி சன்யாச கிருஷ்ண சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணா. இது விஷ்ணு சாஸ்திரத்தில் வருது. இது வந்து சைத்தன்ய மகாபுருடைய அந்த வர்ணத்தை சொல்லி சொல்றாங்க. ஸ்வர்ண வர்ண ஹேமாங்கோ, அவருடைய கோல்டன் கலர்ல வருவாரு, அவர் சன்னியாசம் எடுப்பாரு, இதெல்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. எல்லா சாஸ்திரத்துலையும் பகவான் வரது ஹிண்ட் கொடுத்துருவாங்க. மகாபாரதம் ஹிண்ட் இருக்கு, விஷ்ணு சாஸ்திரம் ஹிண்ட் இருக்கு, வாயு புராணம் நிறைய புராணங்களையும் ஹிண்ட் இருக்கு, பாகவத்திலையும் ஹிண்ட் இருக்கு வருது. ஓகே, அதனால நம்ம இந்த கடவுளுடைய அந்த அவதாரங்கள்லாம் நம்ம வந்து லேசில் நம்ம வந்து இட போட முடியாது. ஒரு மனிதனால என்னைக்குமே கடவுள் ஆக முடியாது. கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உருவ அமைப்பே வேற, பாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவருடைய கை வந்து முட்டி வரி நீண்டிருக்கும், 8 கியூபிக்கல் இருக்கும் அவருடைய கையில். அது ஒரு அளவு சொல்கிறாங்க, 8 கியூபிக்கல் அவர் அளந்துடலாம். பிரெத்து அண்ட் ஹைட் எல்லாமே கரெக்டாக 8 இருக்கும். நேக்ரோத பரிமண்டலம், இதுக்கு வேர்டு வச்சிருக்காங்க, நேக்ரோத பரிமண்டலம், அந்த மாதிரி பர்சன் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கு மாதிரி. இந்த மாதிரி பகவானுடைய பாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் இருக்கும், சின்னங்கள்லாம் இருக்கும். அவருடைய பாதங்களில் ஃப்ளாக் இருக்கும், அந்த மாதிரி யானையை அந்த இது பண்ணுவாங்கள்ல அங்குஷம் அது இருக்கும், ஃப்ளாக், இந்த மாதிரி நிறையா சின்னங்கள்லாம் இருக்கும். நம்ம பாதங்கள் பாருங்க என்ன சின்னங்கள் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணுறோம், யாராவது கடவுள் சொன்னோம். ஓகே, அவர் வந்து செயற்கரிய செயல்லாம் பண்ணுவாங்க. எப்படி செயற்கரிய செயல் பண்ணுறாங்க, அவரு கல்லை தூக்கி போட சொன்னால் அது மிதக்கும், பிரிட்ஜு கட்டுவாங்க. ஓகே, அவருடைய சிறு வயதிலே என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய செயல்லாம் பண்ணுவாங்க. பூதனாவை வதம் பண்ணாங்க. அவருடைய நீளமே பார்த்தீங்கன்னா, ஹைட்டே பார்த்தீங்கன்னா 8 மைல் தூரம்.
8 மைல் தூரம் உயரமா இருந்தாங்க. ஓகே, அவ்வளோ பெரிய ஆளை ஒரு சின்ன பாப்பா வந்து வர மாதிரி சொல்லாம முடியுதா? இந்த மாதிரி செயல்கள்லாம் கடவுளால் பண்ண முடியும். ஓகே, ஆளை நம்மளால பண்ண முடியாது. அதனால யார் தான் இதை புரிஞ்சு, யார் பிராமணானா பிரம்மஜானாதி இது பிராமணா, பிரம்மனை உணர்ந்தவர் தான் பிராமணா. இந்த பிரம்மன்கிறது ஒரு ஃபீச்சர் பகவானுக்கு. 3 ஃபீச்சர் இருக்கு. பகவான், பரமாத்மா, பிரம்மன். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியதே. இல்ல பிரம்மனை உணர்ந்தது யாரு? பிராமணா. பரமாத்மா உணர்ந்தது யாரு? யோகி. பகவானை உணர்ந்தது பக்தன். அதனால பக்தன் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிராமணன் இது. அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, நீ இந்த மாதிரி வராத, முடியாது கலியுகத்துல, ரொம்ப நேர்மையா அதெல்லாம் இருக்க முடியாது. ஓகே, சத்தியம் சௌச்சம் இதெல்லாம் முடியாது. நீ ட்ரூத்தா இருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஏமாத்திடுவாங்க. யூ ஹேவ் டு ஸ்பீக் லைஸ். கட் த்ரோட் காம்படிஷன்றாங்க இல்லையா, அந்த காம்படிஷன் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? மேலே போகணும் அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் பாலிடிக்ஸ். நேர்மையா இருக்க பிராமணா வந்து எளிமையா வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. அப்படியே இருக்க முடியும் இந்த உலகத்துல. அப்ப வந்து சத்தியம் சௌச்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டே வருது. ஆனா கிறிஸ்தருக்கா என்ன பண்ணலாம், நம்ம உழைக்கும் போது இது இந்த குவாலிட்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, யூ பிகம் வைஷ்ணவா. இதுதான் வந்து எய்ம். ஆனா நம்ம சிஸ்டத்துல வந்த உடனே நம்ம வைஷ்ணவ ஆகல, அதே நம்ம வச்சுக்கணும். ஓகே, சிஸ்டத்துல வந்த உடனே டிகிரி முடிக்கல, டிகிரிக்கு என்ரோல் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம டிகிரி என்ரோல் பண்ணி நினைச்சுக்கிறோம், டிகிரி முடிச்சிட்டோம் நினைச்சுக்கிறோம். ஓகே, now I have become வைஷ்ணவ. We have only enrolled for the degree. We have to go through so many things. அதுக்கப்புறம் தான் will be awarded with a PhD degree இல்லையா? அந்த மாதிரி will be awarded வைஷ்ணவ. ஓகே, it will take time. 26 பார்க்கலாம். ஏவம் பிரவృத்தஸ்ய சதா பூதானாம் ஷேயசி த்விஜஹ सर्वात्मकेनापि यदा न तुष्यत् हृदयं ततः. प्रभु நீங்க படிச்சீங்களா? நீங்க படிங்க பிரபு. O Christ-born Brahmana, still his mind was not satisfied, although he engaged himself in working for the total welfare of all people. Purposely, Vyasadeva was not satisfied with himself, although he had prepared literatures of Vedic value for the all-around welfare of the general mass of people. It was expected that he would be satisfied by all such activities, but ultimately he was not satisfied. நம்ம முதல்ல நல்ல காரியம் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? ஆனா வியாசருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே இல்லை. என்ன பண்ணிருக்காரு அவரு? எல்லா வேதங்களும் கலியுக மக்கள் புரியாதுன்னு சொல்லி அது 4ஆ தொகுத்துட்டார். த்ரிவேதம் தான் சொல்லுவாங்க. த்ரிவித்யா மா சோமபானா. பகவத்கீதையில வருதுல திரைவித்யா மா சோமபானா, அவங்க ஒரு சோமம் வருதுல. 3 வேதங்கள்லாம் சொல்றாங்க. 3 வேதங்கள் அதெல்லாம் விட்டுருவான். ரீக் யஜுர் சாமா தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டோம். அதனால வந்து இம்பர்சன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேதங்கள்லாம் தூத்துட்டாரு. அது ஒரு மகாபாரதம் ராமாயணம் எழுதிட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வரல? ஹாப்பினஸ் கிடைக்கல. அதெல்லாம் அவருக்கு ஒரே வருத்தமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் எழுதிருக்கோமே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அவர் எப்படி சொல்லியிருப்பான்னு பாருங்க, அவருடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்கு பாருங்க. விநாயகர் எழுதுறார், விநாயக பகவான் எழுதுறார். விநாயக பகவான் எழுதும் போது எவ்வளோ ஸ்பீடாக எழுதுவார் அவர். கண்டிஷன், விநாயகர் என்ன பண்றாரு? நான் எழுதுவேன், ஆனா நீங்க நிப்பாட்டாம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்ட்டார். வியாசர் என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சாதான் நீ எழுதணும், புரியாம எழுதக்கூடாது அப்படின்ட்டார். 2 பேரும் காம்படிஷன். அவர் சொல்ல சொல்ல ஸ்பீடா எழுதுறாரு. அவர் ஸ்பீடுக்கு இவர் ஈடு கொடுக்க முடியல. அவர் என்ன பண்றாரு? உடனே கஷ்டமான ஸ்லோகம் சொல்றாரு. விநாயகர் கொஞ்சம் யோசிக்கிறேன், அப்ப அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்படி எழுதுறாங்க அவங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்க நமக்கு. அப்ப how qualified they are. Can we comment Vyasadeva? Can we comment on Vyasadeva? Who is Vyasadeva? ஒன்றும் தெரியாதுங்க. Highly qualified. Vinayaka and Vyasadeva. They writing, they understood everything and then they written. ஒரு ஸ்லோகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது இல்லையா? பகவத்கீதையை 1.5 hours பேசி முடிச்சிட்டேன். We are trying to understand the whole life. We are trying to understand. இதான் நம்ம நல்லா. ஓகே, 27 போலாம். नाति प्रसदात् हृदया
सरस्वत्यास्तते वितर्कयान् विविक्तस्ता इदं चोवाच धर्मवेद. கார்த்திக் பிரபு உங்ககிட்ட இருக்கா? மகாபாரதம் இருக்கா? புக் இல்ல பிரபு, ஆனா போட்டோ சரவணன் பிரபு அனுப்பியிருக்கிறாரு. போட்டோ படிங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. 27 பிரபு. ஆமா 27 கரெக்ட். Does the sake being dissatisfied at heart at once began to reflect, because he knew the essence of religion and he said within himself. Perfect. The sake began to search out the cause of not being satisfied at heart. Perfection is never attained until one is satisfied at heart. The satisfaction of heart has to be searched out beyond matter. லாஸ்ட் லைன் பாருங்க. இதயத்துடைய அமைதி வந்து இந்த பௌதிகத்துல இருக்கான்னு போட்டிருக்கான், ஆன்மீகத்துல தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். இட் cannot be searched in matter, beyond matter only it can be searched. Okay, 28 படிக்கலாம். ஜட்டாபிரத்தேன ஹிமயா சந்தா ஸ்ரீ குரவோத்னயः மானிதான் நிர்வலிக்கேன கிரஹிதம் சானுசாசனம். ஓகே, भारताभ्यपदेशेन याम्नायार्थश्च प्रदर्शितः दृश्यते यत्र धर्मादि श्री शूद्र आदिभिरपि उधा. படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. I have understood disciplinary vows, unpretentiously worship the Vedas, the spiritual master, and the altar of sacrifice. I have also abided by the rulings and have shown the import of disciplinic succession through the explanation of the Mahabharata, by which even women, Sudras, and other friends of the twice born can see the path of religion. தேங்க்யூ பிரபு. அருணாச்சல் பிரபு, உங்களுக்கு படிக்க முடியாது நீங்க. சரி படிங்க. ஒரு கண்டிப்பான ஒழுக்க விதிகளை அனுஷ்டிக்காதவராலும் சீன பரம்பரையில் இடம் பெறாதவராலும் வேதங்களின் கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. வேதங்கள் ஆன்மீக குருமார்கள் மற்றும் யாகத்தி ஆகியவற்றை ஆன்மீக மாணவர்கள் வழிபட வேண்டும். பெண்கள், தொழிலாளிகள் மற்றும் பிராமண, சத்திரிய அல்லது வைசிய குடும்பங்களின் தகுதியற்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் புரிந்துணர்வுக்காக வேத அறிவின் சிக்கலான இவ்விஷயங்கள் அனைத்தும் மகாபாரதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த யுகத்தில் மூல வேதங்களை விட மகாபாரதம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மகாபாரதம் வந்து படிக்கணும் எல்லாரும். மகாபாரதம் படிக்கணும். நம்ம இஸ்காலே நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஏன் நம்ம வெளியே உள்ளது படிக்கக்கூடாதுன்னா, வெளியே உள்ளது என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கிருஷ்ணன் சொல்ல மாட்டாங்க, பரமாத்மா கூட சொல்ல மாட்டாங்க. அவன் கிருஷ்ணனை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் தான் கன்சிடர் பண்ணுவான். they consider Krishna as someone, not as Bhagavan. இந்த மாதிரி உள்ளவங்க பேரு atheist, they don't believe in God. ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்க படிக்கக்கூடாது. யாரை தான் படிக்கணும், யார் தான் உண்மையிலேயே அது கரெக்டாக சொல்லுவாங்க, நம்ம யார் சொல்ல தான் கேட்குறோம். காலேஜ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணது, ஐஐடி, ஆர்இசி இல்லை என்ஐடி இந்த மாதிரி தானே போகிறோம். ஏதோ ஒரு காலேஜ் படிப்புமா இல்லையா, ஆத்தரைஸ்டு தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இதில் யார் ஆத்தரைஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட். அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், அந்த மாதிரி பரம்பரையில் வர பக்தர்கள் எழுதுனது தான் படிக்கலாம். அது எந்த பரம்பரைனாலும் பரவாயில்ல, ஸ்ரீ வைஷ்ணவம் பரவாயில்ல, அந்த மகாபாரதம் படிக்கலாம். பிரம்மபத்தில் நிறைய மகாராஜா இருக்காங்க, அந்த மகாபாரதம் படிக்கலாம், ராமாயணம் படிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஆத்தர் எழுத மகாபாரத ராமாயணம் படிக்கக்கூடாது. அவங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பக்தியும் கரைச்சிருவாங்க. ஓகே, கடவுள் மேல் நம்பிக்கையெல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்க இப்போ அப்படி எழுதிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம படிக்காமலே இருக்கலாம். அதுக்கு ஜாவா இந்த மாதிரி ஏதாவது லேட்டஸ்ட் லாங்குவேஜ் ஏதாவது படிச்சுட்டு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். ஓகே, அது கூட ஓகே தான், கருமையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட் சைடில் உட்காரக்கூடாது. ஓகே, அதாவது திரௌபதி யாருங்க 5 கணவனை கல்யாணம் பண்ணாங்க, யாராவது 5 கணவனை கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்காங்க ஆஃபீஸில் வந்துட்டு.
who is he to tell about Draupadi Mataji? Draupadi is highly qualified. ஒவ்வொருவட்டமும் யூனியன் முன்னால அவங்க தீ குளிச்சுட்டாங்க. இவன் தீ குளிக்க சொல்லுவாங்களே, அவனை தீ குளிச்சுட்டு வெளியே வருவாங்க புது பெண்மணியை. ஹைலி குவாலிஃபைட் பர்சனாலிட்டி. இதெல்லாம் அவங்களால இது பண்ண முடியாது. அது துஷாதனன் வந்து துயில உரியறேன்னு கூட துயில் உரியவே முடியல, சேலை வந்து குமிஞ்சிச்சு. ஸோ சி இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். ஓகே, அதனால அந்த மாதிரி தேவர்கள் அனுகிரகம் பண்ணி, வியாசர் அனுகிரகம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி மேரேஜ் நடக்குது. ஓகே, ஸோ வி கேனாட் கமெண்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ். ஓகே, அவங்களாம் வந்து பகவத்தில் இடம் படிச்சிருக்காங்க, நம்ம எதுலேயுமே இடம் படிக்கல. நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும். 30 படிக்கலாம். तथापि बदमेदह्यो हीयात्म च इवात्मना विभुः असम्पन्न इव भाति ब्रह्मवच्चस सत्तमा. प्रभु நீங்க படிங்க பிரபு, மலையாளம் பிரபு. மொழிபெயர்ப்பு. என்னிடம் வேதங்களுக்கு தேவையான அனைத்தும் முழுமையாக இருந்தாலும் எனக்கு மனநெறிவு ஏற்படவில்லை. பொருளுரை. ஸ்ரீல வியாசதேவர் வேத ஞானத்தை முழுமையாக பெற்றிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. பௌதிக வாழ்வில் ஆழ்ந்துள்ள ஜீவராசிகள் வேதங்களில் நியமிக்கப்பட்டுள்ள செயல்களின் மூலமாக மன தூய்மை பெறுவது சாத்தியமாகும். ஆனால் முடிவாக அடைய வேண்டியது வேறொரு நிலையாகும். அந்த நிலையை ஜீவராசி அடைந்தாக வேண்டும். இல்லையெனில் வேதங்களுக்கு தேவையானவற்றை முழுமையாக பெற்றிருந்த போதிலும் உண்மையான ஆன்மீக படியில் நிலை பெறுவது என்பது சாத்தியமல்ல. இதற்குரிய தடயத்தை இழந்துவிட்டவர் போல் காணப்பட்ட ஸ்ரீல வியாசதேவர் அதிருப்தியை உணர்ந்தார். Hare Krishna Prabhu. Unless attained, living being cannot be situated in transcendental normal stage. Okay. வியாசதேவருக்கு அந்த குழு போயிடுச்சு, வேதங்கள்லாம் எழுதிட்டாரு, அவருக்கு குழு கிடைக்கல. என்ன குழு கிடைக்கல? எது ஆன்மீகன்ற குழு கிடைக்கல. ஓகே, அதனால அவர் என்ன பண்றாரு, அவருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. படிக்கலாம், அடுத்து 31 படிக்கலாம். கிம்பா பாஹவத தர்மா பிராயேன நிரூபிதஹ பியா பரமஹம்சானா தாயேவ ஹி அச்சுத பிரியஹ. Translation. This may be because I did not specifically point out the devotional service of the Lord, which is dear both to perfect beings and to the infallible Lord. Infallible Lord. அவரே கண்டுபிடிச்சார் பாருங்க. ஏன்னா நான் பக்தி சேவை பத்தி சொல்லல, அதனாலதான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே கண்டுபிடிச்சார். ஓகே, மாதாஜி படிங்க. Purport by His divine grace, A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Jai Srila Prabhupada Maharaj. The dissatisfaction which was being felt by Srila Vyasadeva is expressed herein in his own words. This was felt for the normal condition of the living being in the devotional service of the Lord. Unless one is fixed in the normal condition of service, neither the Lord nor the living being can become fully satisfied. This defect was felt by him when Narada Muni, the spiritual master, reached him. It is described as follows. அதே மாதிரி அந்த நார்மல் கண்டிஷன் சொல்றாங்க, பக்தி சேவை பண்ணுறது நார்மல் கண்டிஷன் சொல்றாங்க. அது ஒன்னே கண்டுபிடிச்சார். ஓகே, அது நாரதப்ப சொல்லுவார், அதான் சொல்றாங்க. ஓகே, அதனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலன்றார். படிக்கலாம். 32. தஷைவம் கிலமாத்மானம் மன்யமானஸ்ய கித்யதஹ கிருஷ்ணஸ்ய நாரதோப்யாகா ஆஷமம் பிராக் உதாஹிருதம். சரவண பிரபு நீங்க படிங்க பிரபு. Translation purpose. Okay, Prabhu. Hare Krishna. As mentioned before, Narada reached the cottage of Krishna Dwarpana Vyasa on the banks of Saraswati just as Vyasadeva was regretting his defects. The vacuum felt by Vyasadeva was not due to his lack of knowledge. Bhagavata Dharma is purely devotional service of the Lord, to which the monist has no access. The monist is not counted amongst the Paramahamsas, the most perfect of the renounced order of life. The Srimad Bhagavatam is full of narration of the transcendental activities of the personality of the Godhead. Although Vyasadeva was an empowered divinity, he still felt dissatisfaction because in none of his works were the transcendental activities of the Lord properly explained. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna. அதனால இந்த
ஸ்ரீமத் பாகவதம் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, வியாசதேவர் எம்பவர் இன்கார்னேஷன் இருக்க போய் அவருக்கு வந்து புரியுது இந்த மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, பகவானுக்கும் பக்தனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது கிருஷ்ணரே உள்ளே இருந்து சொல்லிவிடுறாரு. எல்லா விஷயமும் நமக்கு எப்படி தெரியும்? சைத்திய குரு கிருஷ்ணா உள்ளே இருக்கிறாரு, கிருஷ்ணா வெளியே வந்து குருவா சொல்லித்தராரு, இப்படி தான் நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? உள்ளே இருந்து சொல்லித்தராரு. அதனால வெற்றிடமாக ஃபீல் பண்ணுறாரு அவர். ஓகே, அடுத்த ஸ்லோகம் 33 படிக்கலாம். தம் அபிஜ்ஞாய சதசா பிரத்யுத்யாகதம் ஆகதம் முனிஹி பூஜயாமாச விதிவன் நாரதம் சுரபூஜிதம். ஈஷா மாதாஜி நீங்க படிங்க. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ நாரதரின் மங்களமான வருகையின் போது ஸ்ரீல வியாசதேவர் மரியாதையுடன் எழுந்து நின்று சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவருக்கு அளிக்கப்படுவதற்கு இணையான பயபக்தியுடன் அவரை வழிபட்டார். பொருளுரை. இது என்பது முதன் முதலாக படைக்கப்பட்ட ஜீவராசியான பிரம்மாவை குறிக்கிறது. அவரை வேதங்களின் முதல் மாணவரும் பேராசிரியரும் ஆவார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து கற்று முதலில் நாரதருக்கு போதித்தார். ஆகிய ஆன்மீகமான சீர பரம்பரையில் நாரதர் இரண்டாவது ஆச்சாரியார் ஆவார். அவர் பிரம்மாவின் பிரதிநிதி ஆவார். ஆகவே எல்லா விதிமுறைகளுக்கும் தன்மையான பிரம்மாவுக்கு இணையாக அவரும் மதிக்கப்படுகிறார். அதே போலவே சீர பரம்பரையில் சங்கிலி தொடரில் இடம்பெற்ற மற்ற எல்லா சீடர்களும் கூட மூல ஆன்மீக குழுவின் பிரதிநிதிகளாக மதிக்கப்படுகின்றனர். அதனால நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி கேட்கணும்? இந்த ஆச்சாரிய பரம்பரை மூலமா கேட்கணும், இல்லை கேட்கக்கூடாது. ஓகே, இதுல யார் ஃபர்ஸ்ட் சொல்றா? பிரம்மா. யார் சொல்றா? பிரம்மா. நாரதர் சொல்றாரு இல்லையா? நாரதர் யார் சொல்றாரு? வியாசர். ஓகே, இந்த மாதிரி நம்ம பரம்பரை வருது. ஓகே, இப்படி வரதான் கரெக்டான பரம்பரை. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம கருத்தை நம்ம சொல்லிடுவோம். ஓகே, அது கிடையாது. ஆக்சுவலா இந்த மாதிரி வர்றது தான் கரெக்டான பரம்பரை. அதுல என்ன ஆகுது? இப்போ பாத்தீங்கன்னா 32 நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க பகவத்கீதையில. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சவனே பிரம்மாவில் ஆரம்பிச்சு கிருஷ்ணர், அப்படியே ஆரம்பிச்சு வரிசையா கிருஷ்ணர் பிரம்மாண்ட சொல்ல, பிரம்மா நாதர், அப்படியே வியாசர், அப்படியே வந்து கடைசியில பருப்பாத வரை செயின் இருக்கு. இந்த மாதிரி செயின் இருக்கணும். ஏன்னா பிரம்மா எப்பயோ இருந்தாரு. எப்படி லிங்க்னா, பிரம்மா எப்பயோ இருந்தாரு, அடுத்து நாரதர் நேத்து, இன்னைக்கு நாரதர் வர்றாரு. பிரம்மாவோட நேத்தினா, நேத்தி கிடையாது, நமக்கு நேத்தி கிடையாது. பிரம்மாவோட நேத்தினால்னா 860 கோடி வருடங்களுக்கு முன்னால நேத்தினால். அப்ப அவர் மெய்ட் சர்வெண்ட் பையனா இருந்தார் நாரதர். அவர் அடுத்த பிறவியில் பிரம்மாவுடைய டுடேஸ் டேட்னா இன்னைக்கு கிடையாது. இது ஒரு நிறைய வருடங்கள், கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே நாரதர் தோன்றி அவர் நாரதர் சொல்லி நாரதர் வியாசர் சொல்லியிருக்காரு. வியாசதேவர் நாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா they are சிரஞ்சீவி. they live like anything, அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பான். ஓகே, அந்த வியாசதேவர் இப்ப மத்வாச்சாரியரை மீட் பண்றாரு கலியுகத்தில். இப்படி பரம்பரை தொடரும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பரம்பரை வந்து மத்வாச்சாரியர் அப்படியே வருது. அது 32 பேர் இப்போ வந்துட்டான். இந்த மாதிரி தான் நம்ம கத்துக்கணுமே தவிர நம்ம இஷ்டப்படி நம்ம ஆன்மீகத்தை கத்துக்க முடியாது. இப்படி கத்துக்கிட்டா என்ன ஆயிடும்? நமக்கு தவறாக தான் நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்ண கத்துக்கணும். ஓகே, நம்ம என்ன கருத்து இருக்கு, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மேக்சிமம் தவறாதான் இருக்கும். புரிஞ்சுக்கணும். ஓகே, 5வது சாப்டர் 1வது ஸ்லோகம் படிக்கலாம். Shutavacha Adatam Sukhamasina Upasinam Brigatshavaha Devashi Praha Viprashim Veenapani Smayan Siva. Mataji நீங்க படிங்க. Mataji Mataji நீங்க படிங்க. Narada, comfortably seated and apparently smiling, addressed the rishi amongst the brahmanas, Vedavyasa. Purport: facing Bhakti Vedanta Swami. Jai Shri Krishna. Narada was smiling because he well knew the great sage Vedavyasa and the cause of his disappointment.
நாரது தெரியும் என்ன டிஃபெக்ட் தெரியும். அதனால என்ன பண்ணாரு அவரு, அவர் வந்து இப்போ சொல்லுவார், அடுத்து வரதெல்லாம் அதான் சொல்லுவார். அதனால் ஒரு குருவுக்கு வந்து சிஷ்யன் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியும். ஓகே, வேதவியாசரும் லேஸ்பட்ட கிடையாது. ஓகே, இது ஆல்சோ பகவான் இன்கார்னேஷன். அவருக்குமே குரு தேவைப்படுது. எதுக்காக அப்படி பண்றாருன்னா, பகவான் இங்கே வரும்போது குரு எதுக்கு எடுத்துக்கிறாருன்னா, தத்தத் ஏவ இதரஜனம், யார் பெரிய மனுஷன் என்ன பண்றாங்களோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான். இப்போ கிருஷ்ணரே எனக்கு குரு வேணாம்னு சொன்னா எல்லாம் குரு வேணான்னு போடுவோம். அதனால கிருஷ்ணர் எப்ப எந்த அவதாரத்தில் வந்தாலும் சரி அவர் என்ன பண்ணாரு, குரு எடுத்துக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு வரும்போது குரு எடுத்துக்கிறார். ஓகே, அதனால என்ன பண்ணும், எல்லாருமே என்ன பண்ணும், குரு தேவைப்படுது. குரு வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்க முடியாது, அது தவறான விஷயம். ஓகே, எனக்கு குரு தேவையில்லை அப்படின்னா அது இஷ்யூ இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், குரு எடுத்துக்கணும். ஆனா குரு எடுத்துக்கிறதுக்கா அது பின்னாலே போய் எடுத்துக்கூடாது. துருவ மகாராஜாக்கு குரு தேவைப்பட்டது. அவர் என்ன பண்ணாரு, குரு குரு குருன்னா பண்ணாரு, அவர் கிருஷ்ணரை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கா குரு அனுப்புறாரு. இதை மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக் குரு விடணும். எனக்கு எந்த குரு அப்படின்னு சொல்லி நம்ம பின்னால் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா குரு யார் அனுப்புவா, கிருஷ்ணனே அனுப்புவா. ஓகே, வியாச துருவ மகாராஜ் யார் அனுப்புறா, நாரதர் வர்றார், குரு வந்துட்டார் இல்லையா. அந்த மாதிரி கலியுகத்தில் நடக்கும். ஓகே, நம்ம அதுக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதெல்லாம் பண்ண அவசியம். ஆனா நம்ம மனசுல என்ன இருக்கணும், கிருஷ்ணர் எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு மனசுல தீவிரமா இருந்ததுன்னா கிருஷ்ணரை எப்ப பண்ணுவார் எப்படி. அதனால நம்ம பௌதிக வாழ்க்கை பாதிக்கப்படுமான கிடையவே கிடையாது. துருவ மகாராஜா பிகம்ஸ் கிரேட்டஸ்ட் கிங் இன் த ஹிஸ்டரி. சோ மச் மில்லியனர் ட்ரில்லியனர் எதெல்லாம் இருந்தாலும் அவனை எல்லாம் சுத்தம் இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் மெட்டீரியலி அஃபெக்டட். I don't think that you will be materially affected if you take Krishna consciousness. Okay, Krishna ஒன்று எடுத்துட்டா நம்ம மெட்டீரியலாக கீழே போயிடுவோம், அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, அதான் வச்சுக்கோங்க. ஆனால் சில பக்தர்கள் கீழே போவான். ஏன்னா அவங்க கிருஷ்ணர் தான் மெயின் இந்த அப்படின்னு சொல்லி நினைச்சு போகும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறார். அது ரொம்ப ரேரா நடக்கும். கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா எடுப்பார். ஓகே, ரொம்ப பிடிச்சது யார், பிரபுபாதர். பிரபுபாதருடைய ஜாதகத்தில் இருக்கு, அவர் டாட்டா பிர்லா மாதிரி வருவாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரர் வருவாங்க. அவர் பிஸ்னஸும் அந்த மாதிரி கொடி கட்டி பறந்தது, சரியா பறந்து. அந்த அந்த காலத்துல பார்மசெட்டிக்கல் கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் பெரிய பெரிய மேனேஜர் வந்து அவர் அப்பயே தனியா ஏஜென்ட்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சார். சரியா பிஸ்னஸ், பெரிய பெரிய டாக்டர்லாம் அவருக்கு தெரியும். அவ்வளோ பிஸ்னஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சிருந்தார் உத்தரப்பிரதேசில். அப்புறம் கிருஷ்ணா என்ன நினைச்சதுல ஒன்றா காலி பண்ணார். ஃபேக்ட்ரி மூட வேண்டியது, திருடிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவர் மகாராஜை கேட்கிறார், என்னன்னு சொல்லி கேட்கிறவா, இது மாதிரி தான் தெரியுது கிருஷ்ணர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்படியே எல்லாமே ஃபேமிலி எல்லாம் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. அப்படி பிகம் மெண்டிகன் ஃபைனலி. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வெயில நடந்து போறாரு, மாடு முட்டி விழுந்துட்டார். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபீல் பண்ணிட்டார். இவ்வளோ கஷ்டம், பணத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாப்பாடே ரொம்ப கஷ்டம். இப்படி இருந்தோம் அந்த டைத்துல அவர் பகவத்கீதை எழுதினாரு, பாகவதம் வச்சு ஃப்ரீயா கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாரு, நோட்டீஸ் கொடுத்தாரு, பத்திரிகை அடிச்சாரு. அந்த பத்திரிகை அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தோம். காலையில சாப்பிடாம வருவார், பிரிண்டிங் பிரஸ்க்கு வருவார். அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லி அந்த பிரிண்ட் ஜெய் சுத்த செய்வோம். அவர் கேட்பார், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அவர் மார்னிங் வந்து உட்காந்துருவார். 9 மணிக்கு எல்லாம் ப்ரெஸ்ல எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு அவெல்லாம் நல்லா இருக்கு, நீ சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பிடல, நான் உடனே வீட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி உடனே பிரசாதம் கொடுப்பார். நாங்கள் பியூர் வெஜிடேரியன் தான், நீங்கள் வரப்படாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பார். பிரிண்ட் அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி வாழ்க்கை ஆக்சுவலாக. சரி, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என் குருமராஜ் சொல்லியிருக்காங்க. குருமராஜ் நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லியே, அந்த காசை நீங்கள் பஸ்ஸில் வரதை நீ மிச்சப்படுத்தி நீங்கள் நடந்து வரீங்களே, ஏன் இல்லை அப்படி சொல்லலை, இருந்தாலும் நான் வந்து குருமராஜ் சேவ் பண்ணேன்னு சொல்லி அப்படி ஒரு விசுவாசம் குருமராஜ். அவர் சன்னியாசம் இருக்கிறவரையும் அவங்க ஒய்ஃப் வந்து சேட் பண்ணல. அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க சேட் பண்ணலாம். ஏன்னா கிருஷ்ணர் மறைச்சிட்டார் அவங்க கண்ண. ஓகே, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ்ல என்ன ஆயிடுச்சு, இப்ப மிகப்பெரிய இயக்கம் உருவாயிடுச்சு. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சதுதான் ஒருத்தர் யஷ்யா அனுகிரகாமி. பாண்டவர்களை ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணர். என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டார். ஆனா திருப்பி மேல போனாங்க இல்லையா, ராஜ்யம் வந்து திருப்பி மேல போயிட்டாங்க. அந்த மாதிரி he will do that only we like so much. அதனால நம்ம நினைச்ச கூடாது நம்ம எல்லாம் பிடிக்கிட்டே இருக்காது கிருஷ்ணனோட வேலையை தான், அப்படி கிடையாது. ஆக்சுவலா we are not at that level, we are still at a crossed ஆன்மா உடல் அந்த இதே நம்ம கிராஸ் பண்ணலாம். நம்ம என்ன பக்தர்லாம் ஆகல. ஓகே, நம்ம only entered a course, you not finish the course. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும்.
அதனால மிகப்பெரிய பக்தர்கள் தான் அந்த மாதிரி சோதனைலாம் வரும். நமக்கு ஏத்தாப்படி சோதனை வரும். கையில லேசா கீறிடும், ஓகே, திடீர்னு மண்டை வலிக்கும், கிருஷ்ணா நல்லா சாந்தம் பண்ணல, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கஷ்டம் வரும். அவங்களாம் ரொம்ப கஷ்டம்லாம் தான் இருக்கு, சின்ன சின்ன கஷ்டம்லாம் வரும். அதையும் நம்ம கிருஷ்ணா கிடைச்சிட்டா புரிஞ்சுட்டு போய்க்கணும். ஓகே, இதெல்லாம் மிகப்பெரிய டிமாண்ட்லாம் வரமாட்டாங்க. ஹிரண்யகசிபு மாதிரி சோட்டா டிமாண்ட்ஸ் தான் வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாரு, மாயா ஈஸியா இது பண்ணிடுவாங்க. ஓகே, அது மாதிரி நம்ம மிகப்பெரிய பக்தர்லாம் கிடையாது. நம்ம குறிப்பிட்ட என்ன பண்ணணும், நேரம் சேட் பண்ணணும், ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன கடமை இருக்கோ அதை பண்ணணும், அவ்வளோ. ஓகே, இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கணும். ஓகே, வி ஷுட் நாட் ட்ரை ஃபார் குந்தி மாதிரி. குந்தி என்ன பண்ணாங்க, எனக்கு கஷ்டத்தை திருப்பி கொடுந்தாங்க. என்ன கஷ்டம் திருப்பி கேட்டாங்க, என் மருமகளை தூயில் விட்டாங்களா, அதே மாதிரி கஷ்டம் திருப்பி கொடு. என் மகனுக்கு பாயசம் கொடுத்தாங்க, அந்த கஷ்டம் திருப்பி வரட்டும். அரக்க மாலைக்கு தீ வச்சாங்க, அந்த மாதிரி தீ வைக்கட்டும். இந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க. ஏன்னா அப்பதான் உன்னுடைய தரிசனம் கிடைக்கும். உன் தரிசனம் கிடைச்சா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது. இந்த மாதிரி ப்ரே பண்ண முடியுமா நம்மளால? we are not at level. ஓகே, அந்த லெவல் கிடையாது. நம்ம we should not imitate. நமக்கு என்ன, நமக்கு வேலைக்கு ஏற்ற வீக்கம், அவ்வளோதான். நமக்கு ஏற்றபடி நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம சொசைட்டியில் வாழ்ந்துட்டு போயிடும். ஆனால் அவங்களுக்கு விடுதலை உண்டு. ஓகே, சேம் திங் ஒன்று. ரெண்டு படிக்கிறது முடிச்சிடலாம். நாரத உவாச்ச ஆரஷர்ய மகாபாஹா பவதா கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீரா ஆத்மமானசயே பவா. பேஜாமரை நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்க, பர்ஃபெக்ட் மாதிரி படிக்கணும். பராசரரின் புதல்வரான வியாசதேவரிடம் நாரதர் வினவினார். உடல் அல்லது மனமே நான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? பர்ஃபெக்ட் படிங்க மாதாஜி. இது வியாசதேவரின் மனசோர்விற்குரிய காரணத்தை சுட்டிக்காட்டும் வகையில் நாரதரால் உணர்த்தப்பட்ட ஒரு குறிப்பாகும். வியாசதேவர் பராசரரின் வம்சத்தில் வந்தவரும் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவரும் மிகச்சிறந்த வம்சத்தில் பிறக்கும் சலுகை பெற்றவரும் ஆவார். இவ்வனைத்தும் அவருக்கு மனசோர்வுக்கான காரணத்தை அழுத்திருக்க கூடாது. அவர் மிகச் சிறந்த தந்தையின் மிகச் சிறந்த புதல்வராக இருந்ததால் உடல் அல்லது மனதை அவர் ஆத்மாவோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அறிவு பற்றாக்குறையாக உள்ள சாதாரண மனிதன் உடலையோ அல்லது மனதையோ ஆத்மாவுடன் ஒப்பிடலாம். ஆனால் வியாசதேவர் அவ்வாறு செய்திருக்க கூடாது. தன்னுணர்வு என்பது பௌதீக உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதாகும். ஒருவர் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்றிருந்தாலாவது அவரால் இயற்கையான சந்தோஷத்துடன் இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Oh, one cannot be cheerful by nature unless one is factually seated in self-illusion, which is touched the material body and mind. Okay. So, ஆன்மா உணர்வுல இல்லாட்டனா அவரால் உண்மையிலே மகிழ்ச்சி அடைய முடியாது. தன்னுடைய மனதையும் உடலையும் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்களால மகிழ்ச்சி அடைய முடியாது. ஓகே, மெதுவாக முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். வேறு கேள்வி இருக்கா? 4.5.2 இல்லையா, அதையும் பார்த்துருந்தோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை, நம்ம பாயிண்ட்ஸ் போகலாம். சொல்லுங்க ரெடியா நீங்கள் பாயிண்ட் சொல்லுங்க. சத்தியுகத்துல வந்து எல்லாரும் வந்து குட்னஸ்ல இருந்தாங்க, அதனால அவங்களால வேதங்களை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிராமணர்கள் தான் கிடையாது கலியுகத்தில். பிராமணன் கிடையாது, சத்திரிய கிடையாது, வைஷ்ய கிடையாது, யாருமே மூணு இதுவே கிடையாது, துவிஜாசே கிடையாது. ஒன்லி சூத்ரா தான் இருக்கான். ஓகே, கலியுகத்தில் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பிரபு. சரி ராம்ஜி பிரபு அவர்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள். ராம்ஜி பிரபு. பிரம்ம ஜானாதி தி பிராமணா. பிரம்மன்னா என்னன்னு தெரியும் அவருக்கு. பரமாத்மா. பரமாத்மா டிவோட்டி. ரைட்டா, அது நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட் பிரபு. மெட்டீரியல் வந்து வித்யா அவித்யா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் வேலை எல்லாருமே இம்பார்ட்டன் கிடையாது. ஆன்மீகவாதிக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன். ஒன்லி வித்யா மாத்திரத்துக்கு கூடாது. நம்ம பகவத்கீதை பாகவதோடு இருக்க முடியாது. நம்ம அவித்யாவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் we can manage actually. Will be cheated. Okay, we have to know both and we have to apply avidya in India. கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணணும்.
கார் ஓட்ட தெரிஞ்சு காரை கிருஷ்ணர் அந்த மாதிரி புரியுதா? பெரிய போஸ்டர் இருக்கணும், பெரிய போஸ்டர் இருந்து நம்ம கிருஷ்ணரை சப்போர்ட் பண்ணணும். மோடி மாதிரி ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அங்கே போய் இருந்துட்டு கிருஷ்ணரை காட்சி சப்போர்ட் பண்ண எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹி இஸ் ஆல்ரெடி சப்போர்ட்டிங். அந்த மாதிரி நிறைய பேர் வரும். அதனால ஐ டோன்ட் டூ எவ்ரி திங், ஐ எம் வெரி கிருஷ்ணா கான்சியஸ் டிவோட்டி, ஐ ஒன்லி சாண்ட் ஹரே கிருஷ்ணா. இது வந்து பிரயோஜனம் கிடையாது. அர்ஜுனா இஸ் கிரேட் வாரியர். அவருடைய ஸ்கில்லெல்லாம் கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணார். அந்த மாதிரி நம்ம வரணும். அர்ஜுனாவை விட்டுட்டு ஓட தான் ரெடியாக இருந்தார். ஆனால் கிருஷ்ணா என்ன சொன்னார்? டோன்ட் ரன் அவேனார். வி ஷுட் நாட் ரன் அவே. என்ன சிச்சுவேஷன் இருக்குமோ அந்த சிச்சுவேஷன்லேருந்து பக்தனாம். சிச்சுவேஷனை மாத்திரம் பக்தனா வேணா அவன் பக்தன் கிடையாது. ஆக்சுவலாக wherever you are, you have to think Krishna. அவ்வளோதான். Whatever situation you put, you have to think Krishna. That is called bhakta. Okay, thank you. Guru is very important for spiritual. Very nice. Thank you, Hare Krishna. Prabhu? Hare Krishna. மூல வேதங்களை விட சிறந்த மகாபாரதம். ஏன்னா தகுதியற்றவர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக மகாபாரதம் உருவாக்கும். எல்லா வேதங்களையும் படிக்க முடியாது. கரெக்ட். வேதங்கள் வந்து ரொம்ப அபூர்வ விஷயம். அது புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய வாயில வந்தது. அது முக்கியம் தான் அதுவும். ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த கலியுகத்தில் மகாபாரதம். ஓகே பிரபு? கண்டிப்பான ஒழுக்க விதிகளை கடைபிடிக்காதவராலும் சீட பரம்பரையில் இடம் பெறாதவராலும் வேதங்களின் கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆமா, சீட பரம்பரைலாம் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஏதோ சொன்னாரு, நானும் கத்துக்கிட்டேன், இப்படி பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி திரு பரம்பரா. அப்ப பரம்பரை ஏன் சொன்னாங்க திருப்பினா, அந்த பரம்பரையில் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அது ரெஃபரன்ஸ் இருக்கும். நாரதர் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, குரு ரிப்பீட் பண்ணுவார். He cannot tell I am God. If we tell, we can say Hare Krishna. Okay, you are not God. Krishna is God. அதனால நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மூணுமே பார்க்கணும். குரு, சாது, சாஸ்திரம். இந்த மூணையும் பார்க்கணும். குரு, சாது, சாதுனா யார்? நாரதர், இந்த மாதிரி வியாசர் சாது. குரு, இப்போ இருக்கிற பிரசன்ட் குரு, சாஸ்திரம். இது மூணு மேட்ச் ஆக தான் பார்க்கணும். மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. அதில் ஏதாவது புறமா இருக்குது, குரு ஏதாவது வேறு ஏதாவது சொன்னார்னா அப்போ we can reject Guru. ஓகே, புரியுதா? தப்பா சொன்னா மத்தம் not we don't like, we reject அப்படி கிடையாது. ஓகே, there is wrong, we get ப்ரோட் சொல்லுங்க. வேதங்களை தாண்டி ரொம்ப முக்கியமானது வந்து டிவோஷனல் சர்வீஸ். ஆமா, டிவோஷனல் சர்வீஸ். ஏன்னா வேதங்களுடைய சாரமே டிவோஷனல் சர்வீஸ் தான். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ச வேதைச சர்வர் அகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்கள் எழுதுறது நான் தான், வேதங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நான் தான். கிருஷ்ணர் சொல்றார். அப்ப வேதங்களுடைய சாராம்சம் என்ன? கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது தான். இது தெரியாம வேதங்கள் படிக்கிறது வந்து முட்டாள்தனம். சதுர்வேதி, திரிவேதிலாம் இருக்காங்கல்ல, யூஸ்லெஸ். They know 3 Veda, 4 Veda, useless. Because they don't worship Krishna. ஆனா அவங்க கிருஷ்ணனை வர்ஷிப் பண்ணிட்டாங்கன்னா that is essence. ஓகே, மாதாஜி. வேதங்களை புரிஞ்சுக்கனால சத்வகுணத்துல இருக்கவங்களால தான் வேதங்களை புரிந்து கொள்ள முடியும். ரஜோ தமோ குணத்துல இருக்கவங்களால அது புரிந்து கொள்ள முடியாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து மகாத்மாக்கள் வந்து கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதான் மகாத்மா. குருவாத்மா வந்து ஆன்மீகம் இல்லாம யோகமா இருக்கிற வந்து துராத்மா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். கலாவதி மாதாஜி. எப்போதுமே சேவை செய்யும் மனப்பான்மையிலேயே இருக்க வேண்டும். பகவானுக்கு சேவை செஞ்சாதான் அவர் திருப்தி அடைவார். பகவானுக்கு சேவை செஞ்சாதான் நம்ம ஜீவராசினியும் திருப்தி அடைய முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. பிராமணர்கள்ல பிறந்து அவங்க இதுல பிறந்திருந்தா கூட அந்த கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை கடந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தூய்மைப்படுத்தும் முறைமையை ஃபாலோ பண்ணணும். அதான் உபநயனம். அந்த ஆன்மீக தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து துவிஜ அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். அப்ப இப்ப அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்க வந்து துவிஜ பந்துகள் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த உபநயனம் சொன்னது நான் வருது. பிரபுபாதுக்கு சின்ன வயசுல உபநயம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பிராமின், தூய பிராமின். ஓகே, வைஷ்ணவ பிராமின், ஹைலி குவாலிஃபைடு. ஓகே, நம்ம சும்மா நினைக்கக்கூடாது. அவங்க அப்பெல்லாம் சரியான பிராமின், ஹைலி குவாலிஃபைடு பிராமின்ஸ். அதில் வரும்போது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதில் வரும்போது உபநயனம் பண்ணுவாங்க. ஆனால் உபநயனம் பண்ணோன்னா ஒரு குரு இருப்பார் இல்லையா, அந்த குரு யாருன்னு எனக்கு தெரியாது. ரியல் குரு யாரு? இங்கே இருக்கார் இல்லையா,
பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா மகாராஜ். அவர் தான் ஒரு ரியல் குரு. Who is Guru? Who takes near to Krishna or God? He is Guru. அந்த உபாயம் பண்ணாலும் அது மேக்ஸிமம் பெய்டு டெல்ஸ் ஆஃப் மந்த்ரா go. அது வந்து செட் ஆகல ஆக்சுவலாக. அந்த குரு வந்து ஹீ இஸ் அ குரு. அப்புறம் அவதான் ரியல் பர்த்ன்றார். புரியுதா உங்களுக்கு? யார் வந்து உங்களுக்கு கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கணும் அந்த ரியல் பர்த். அதனால இப்போ எல்லாமே கல்விக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ஒரு சம்ஸ்காரமா மீன்ஸ் சம்பிரதாயமா மாறிடுச்சு. அந்த ரியலா அந்த ஆன்மீகம் சொல்லி வராம ஒரு கடைசியில ஒரு சடங்கா மாறிடுச்சு. அதனால இது தாத்பரியம் முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனா அந்த மாதிரி பிராமணன் இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இந்த பிராமண கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த தூய பிராமண கம்யூனிட்டி கண்டினியூ இங்க எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்களே அப்படின்னா தெரியாது நமக்கு. ஆக்சுவலா சில பிராமணிஸ் இருப்பாங்க கண்டினியூ ஆகிட்டே இருப்பான். கலியுகத்துல வந்து சம்பல்பூர்ன்ற இடத்துல ஒரு பிராமணர் இருப்பார், விஷ்ணு யாசான ஒரு பிராமணர். அவருக்கு பையனா கல்கி வருவாங்க. அது எப்படி அப்புறம் வருது அந்த பையனா? அந்த பிராமணர் கம்யூனிட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போல, அவங்க வந்து தூய அந்த இதுலயே இருக்கிறாங்க. அது கண்டினியூ ஆகும். அதனால நம்ம வந்து எல்லா பிராமணர்களும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. சைத்தன்ய மகாபிரபு பிராமணர், பிரபுபாதர் பிராமணர், பிரபுபாதர் குரு பிராமணர், அவருக்கு குருவோட குரு பிராமணர், எல்லாருமே வைஷ்ணவ பிராமணர். அதனால we cannot say all no, there is no Kshatriya. There are Kshatriyas living in a different body. அவர் போய் படிச்சமே ஒருத்தர் மரிச்சாம பேர் என்ன ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒரு சத்ரியா ஸ்டில் லிவிங் டிஃப்ரெண்ட் பாடி, யோகா பாடியில சித்தி பாடியில வந்து இன்னும் வசதி எடுத்துக்காரு. கரெக்ட் 9th கர்ல வருதுல்ல. he is go to the next லோகா ஸ்டார்ட் ஆகணும், சத்தியலோகம் ஸ்டார்ட் ஆகணும், he will come. அதனால நம்ம நினைச்ச கூடாது நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அந்த பிராமணர் இல்ல சத்தியா இல்ல. they are still living but they are not visible to us. Even Aswathama is still living. Vedas is still living. You can never see them. Okay, we can never see them. அதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எல்லாருமே அப்படிதான் நினைக்க முடியாது, மேக்ஸிமம் அப்படி ஆயிட்டாங்க. ஓகே. ஆனா there are many qualified personalities still. Okay, that we have to understand. சாராஜா வந்து படிச்சாங்க. கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம ஆன்மீகம் மற்றும் இல்லைன்னா கிருஷ்ணரோட பக்தி, கிருஷ்ணரோட தொண்டு நம்ம செய்யணும்னா ஆச்சாரியார்களோட துணையோட தான் நம்ம வந்து அவங்க சொல்படி கேட்டு அதோட வழிமுறையில தான் நம்ம பண்ணணும். நாமெல்லாம் வந்து தனியா எதுவும் பண்ணக்கூடாது. தேங்க்யூ பிரபு. சரவணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணரையும் வேதாசியும் நார்மலா இருக்கிறப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால வந்துட்டு ஃபுல்லா வந்து மகாத்மாவா இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டு அவருக்கு பக்தி சேவை செஞ்சுட்டு அவங்க கிட்ட மூலியமா கத்துக்கணும். நம்மளா கத்துக்கிட்டு நம்மளா தவறான அசம்ஷன் எப்பவுமே பண்ணக்கூடாது. முறையான வழியில கத்துக்கிட்டு முறையான சேவையை பண்ணணும். அதுல வந்து இஸ்கான் வந்து ஒரு வரப்பிரசாதம். இஸ்கான் வந்து ஒரு வரப்பிரசாதம். இஸ்கான் மாதிரி ஒரு நல்ல இதை பார்க்கவே முடியாது நம்ம. அதுல கொஞ்சம் கொஞ்சம் குற்றங்கள் இருக்காங்க, குற்றம் இல்லாத எந்த ஆர்கனைசேஷன் இருக்காது. ஓகே, அவ்வளவு ஒரு வரப்பிரசாதம். நமக்கு பிரசாதம் இருக்கு, ஒரு மாதிரி ஒழுங்கா கொண்டு போறாங்க இல்லையா, அப்படியே நம்ம என்ன பண்ண செட்டில் ஆயிடும். ஓகே, நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, அதுல இருக்கு குற்றத்தை நம்ம அப்படியே ஒதுக்கிடும். நமக்கு என்ன தேவையோ அதை பத்தி எடுத்துக்கணும். அன்னப்பறவை பால் எடுக்கிறதுல அந்த மாதிரி நமக்கு சரதம் கீர்த்தனை தான் கிருஷ்ணரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. நமக்கு வெளியே வேலை இருக்கு இல்லையா, நம்ம ஃபுல் டைம் ஜாயின் பண்ண தேவையில்லை. அவங்கள டிபெண்ட் பண்ண நம்ம இல்லை. நம்மளால முடிஞ்சா அவங்க பணம் கொடுப்போம், அது பண்ணலாம். நம்ம we are not dependent on them because we have job outside. நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இஸ்கான் கோயிலுக்கு போறோம், நம்ம நல்லா கிருஷ்ணன் நினைச்சுக்கிறோம், திருப்பி நம்ம போதைகள் வந்து வந்துடும். இங்க நம்ம we are seeing outside people. எப்படி இருக்கான் பாருங்க. Then we are going to ISKCON. What Prabhupada taught. This is how we have to live. ரெண்டையும் பார்த்து கடைசியில எதுக்காக ரிஜெக்ட் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இல்லை நம்ம ஒன்லி ISKCON தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அங்க இருக்கவங்களாம் வில்லனா தெரியும். ஏன் ஒருத்தருமே நல்லா இல்லையான்னு சொல்லி. Okay, that is not correct actually. Okay, so we have to know both. Isai Mataji. வியாசமுனிவருக்கு ஏற்பட்ட அதிருப்தியை நாரத முனிவர் அவருக்கு உணர்த்தினார். இந்த பகவானுடைய ஸ்ரீமத் பாகவதம் இந்த உன்னதமான லீலைகளை நிரம்பப்பட்ட நூலாகும். இந்த உண்மையான நூலை எதுன்னு தெரிஞ்சு அதை படிக்கணும் அப்படின்னு அவருக்கு கிருஷ்ணரே வியாசருக்கு உணர்த்துறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யார் சொல்லணும், நீங்க சொல்லிட்டீங்களா? மாதாஜி ஸ்வேதா. சரிம்மா, திரும்ப சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இந்த சீட பரம்பரையில வர அந்த புக்ஸ் தான் நம்ம படிக்கணும். வேற எந்த அந்த ஆத்தரோட புக்ஸ் படிச்சோம்னா நம்ம தப்பான படிக்கலாம். ஆமா, கரெக்ட் மாதாஜி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டெக்னிக்கல் புக்லாம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
டெக்னிக்கல் புக் கூட படிச்சுக்கலாம். இந்த ஜிஆர்இ டோஃபெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆன்மீகம் சொல்லி ஏதாவது புக்கை படிக்காதீங்க, தயவு செய்து படிக்காதீங்க. பாகவதம் வந்து இது 14,000 ரூபாய் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பாகவதம் கொடுக்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் பாகவதம் தான் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க தயவு செய்து. குமுதம் ஆன்மீகம்ல நிறைய ஆன்மீகம்லாம் வருதுங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். தயவு செய்து படிக்காம வேற ஏதாவது கர்மியம் படிப்பாக படிங்க. ஓகே, ஆன்மீகம் வந்தீங்கன்னா ப்ராப்பராக படிக்கணும், அப்பதான் ஆன்மீகம். சத்ரியா கிடையாது, பிராமணன் கிடையாது, வைஷ்ணவம் கிடையாது, 3 பேரும் கிடையாது. எல்லாம் புல்லட் ப்ரூஃப் கார்ல வராங்க. ஒன்லி இந்த ரூம் ஒன்லி they give order. They don't go to battlefield to fight. Okay, சத்ரியாவே கிடையாது. சரி, thank you மாதாஜி. ஸ்வேதா மாதாஜி, ஆல்வேஸ் வந்து கிருஷ்ணரை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் உண்மையான மகா. ஆமா, அதனால நம்ம ட்ரை பண்ணணும். அது வந்து நம்மளால நினைக்க முடியாது. நம்ம சாண்ட் பண்ணும்போதே கிருஷ்ணன் நினைவுக்கு வர மாட்டேங்கிறார், அதான் உண்மை. அவ்வளவு தூரம் நம்ம துர்வாத்மா இருக்கும். நம்ம என்னென்ன ஃபைட் பண்ணமோ இல்லை, என்னென்ன ஆஃபீஸில் வேலை இருக்கோ, இல்லை குக்கிங் என்ன இருக்கோ, இந்த மாதிரி நினைப்பு தான் தவிர 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேட் பண்ணா கூட ஒரு தடவை கூட கிருஷ்ணர் வந்து நம்ம நினைக்க முடியல. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, நம்ம அந்த நிலைமையில் இருக்கோம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அது பெரிய ஸ்டெப். அது புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி வெளியே ஒத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணன் தெரியும் நானே கடவுள் தான், இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. தப்புன்னே ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வந்துட்டோம், தப்புன்னு ஒத்துக்கிட்டோம் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் போக போக அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும். பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பக்தர்கள் சங்கம் வேணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஓகே மாதாஜி, யோகிஸ்லாம் வந்து கடவுளை அடையிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவங்க மைண்டை மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஆமா, நம்ம இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இஸ்கான் மூலமா இந்த பக்தாஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாவே ஒரு டிசிப்ளின் சக்சஷன் மூலமா அவங்க கத்துக்கிறதுக்கான. ஏன் இது ஈஸியா இருக்குன்னா, இந்த ப்ரோபாகர் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு. நான் பக்தர்கள் சங்கம் இருக்கு, எல்லாரும் கிருஷ்ண பத்தி நினைக்கிறோம், பிரசாதம் உட்கொள்றோம், இது ஒரு பெரிய சயின்டிபிக் ப்ராசஸ், அதனால ஈஸியா இருக்கு. இல்லை நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஹரிகிருஷ்ணா சொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சைத்தன்ய மகாபுருடைய கருணையினால நம்ம ஹரிகிருஷ்ணா சொல்றோம், ஈஸியா எல்லாம் நமக்கு தெரியுது. ஓகே மாதாஜி, இந்த கலியுகத்துல வந்து பிராமணாஸ்னு சொல்றவங்க பிராமணிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்காது. அதனால அவங்க வந்து த்விஜ பந்துஸ்னு சொல்லுவாங்க. பிராமணன் தான் கிடையாது, சத்ரியா வைசியா எல்லாமே. ஆமா, எல்லாம் த்விஜ பந்து தான். அவங்க வந்து ஏன்னா வந்து அவங்க பகவானுக்கு முக்கியத்துவம், பகவான் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால அது வந்து அவங்க லெஸ் இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சைல சொசைட்டி வந்து ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் வந்து இல்லை, இப்போ இல்லை. அதான் சொசைட்டியோட வீக்னஸ். யார் ஹைலி குவாலிஃபைடு? பிராமணா சத்யா 2 பேரும் ஹைலி குவாலிஃபைட். வைசியா அடுத்த ஸ்டேஜ். இந்த 3 பேருமே இல்லை. இப்போ சொசைட்டியில் யார் தான் இருக்கிறா? சூத்ரா எலெக்ஸ் யார் தான் சூத்ரா? இந்த சூத்ரா ஒன்லி லீட் தட் ஹோல் திங். ஏன் சூத்ரான்னு சொல்கிறோம்? ஹூ இஸ் அ பிராமணா? ஹூ நோஸ் பிரம்மன். அந்த மாதிரி யார் இருக்காங்க டாப்பில்? தே சப்போர்ட் ஸ்பிரிச்சுவல், but they do not know what is spiritual. They do not know who is Brahman. அது அவங்களுக்கு தெரியாது. அதனால சொசைட்டி வந்து நல்லா இருக்கும். பட் they will support. We are Hindutva எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. But they do not know who is Krishna, what is Bhagavad-gita. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்ததுதான் ராமராஜ்யம், யுதிஷ்டருடைய ராஜ்யம். இந்த மாதிரி தெரியாதனால இப்ப எப்படி இருக்கு, இது வேற ஏதோ ராஜ்யம். ஓகே, முதல் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் அடுத்த அப்படிதான் போயிட்டே இருக்கும். ஓகே, but no government will be useful because they do not know really who is God. அப்படி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, எல்லா வேலையும் குறையும், அந்த ஒழுக்க விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுவதா பெர்ஃபெக்ட் லீடர், ஸ்பிரிச்சுவல் லீடர். ஓகே, he will make everyone to go to Krishna. ஆசி சொல்லியா பாயிண்ட் சொல்லியா லாஸ்ட்? யோசிக்கலாம். சரி பரவாயில்ல, டைம் முடிஞ்சு வச்சு. ஓகே மறந்துட்டா? சரி பரவாயில்ல. லேகேஸ்ரீ வரைக்கும். லேகேஸ்ரீ உனக்கு பாயிண்ட் இருக்கா? வாட் யுவர் பாயிண்ட்? பாயிண்ட் எதுவும் இல்லை. சரி ஓகே பரவாயில்ல. வந்துச்சா? வந்துச்சா? சரி இல்லை, சரி பரவாயில்ல. ஓகே ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். மாதிரி சொல்லுங்க மேடம். ஆமா, பரமாத்மா இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து இது இல்லை, அந்த பிராமணன். பிரம்மஜானாத்தி இது பிராமணன். பிரம்மன்னா என்ன தெரிஞ்சவன் தான் பிராமணன். உருவம் இல்லாம இருக்கு இல்லையா, அதை வழிபடுறது தான் பிராமணன். ஓகே, அதுக்கடுத்து பரமாத்மாங்கிறது சூப்பர் சோல், அவரை தெரிஞ்சவர் யோகி. ஓகே, பகவான் தெரிஞ்சவர் பக்தன். இந்த 3. ஓகேங்களா? கர்மகாண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டா, 3 காண்டம். ஓகே, இந்த உபாசன காண்டத்துல வந்து தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடுனா டெமிகாட்ஸ் வழிபாடு.
இதுக்கு மேலதான் பகவான் வழிபாடு. இந்த கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டா, இது மூணுமே விஷமா அப்படின்னு நரதனதாஸ் தாக்கூர் சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஹை கிளாஸ் பாருங்க. கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டாவே விஷம்னு சொல்றாரு. ஓகே, நம்ம அப்படிலாம் அந்த லெவலுக்குலாம் வரல இன்னும் ஆக்சுவலி. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய லெவலில் என்னன்னா நம்ம ஆச்சாரியர் சொன்னது அப்படியே ஹரிகிருஷ்ணா சொல்றது, போலிக்கை ஃபாலோ பண்ணுறது, முடிஞ்ச அளவு பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, பக்தர்கள் அசோசியேட் பண்ணுறது, இதோட நம்ம படிக்கணும். ஓகே, மற்ற முன்னேற்றங்கள்லாம் படிப்படியாக வரும். சொல்லு. ஒருத்தங்க வந்து செல்ஃப் ரியலைஸ்ட் ஆயிட்டாங்கன்னா வந்துட்டு he'll always be cheerful, happy. கரெக்ட். சேடாவே இருக்க மாட்டாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, என்ன சொன்னாலுமே அவங்க வந்து அமைதியா போயிடுவாங்க. ஆமா, அது மாதிரி ரொம்ப ரேர். ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இங்க இருக்க விஷ்ணு பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபைவ ஜ பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. எதுக்கு